வைக்கிறார். உங்க பக்கத்தில் 1000 பேரும் உங்க பலதபத்தில் 16 விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது. உங்கள் கண்களால் மாத்திரம் விழுவத்தக்கதாக சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். உங்கள் தலைவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். எந்த சத்துருக்கள் நீங்க விழுந்து போவீங்கன்னு நினைக்கிறாங்களோ, இந்த காரியங்கள் நடக்கவே கூடாது நினைக்கிறாங்களோ, அதே சத்துருக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நீங்க விழுந்தது போல தெரியும், திருமணம் தடைப்பட்ட மாதிரி தெரியும், ஒரு அற்புதம் நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் அந்த சத்துருக்கள் வைக்கப்பட்டு போக முடியாத கர்த்தர் அதை விட பல மடங்கு உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அநேக நாட்களாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதில் எல்லாத்திலும் ஒரு ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் தரப்போகிறார். சமாதானமான ஒரு முடிவை தரப்போகிறார். இது எப்படி நடந்தது? கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிக்க போகிறார். நீங்களே ஆச்சரியப்பட போகிற உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கத்தக்கதாக இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்ப என் மேல ஆண்டவர் இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரா? நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே சாதாரண மனிதன், ஜெபம் பண்ண கூட எனக்கு தெரியாது, சரியான தியானம் பண்ண கூட தெரியாது, ஆனாலும் கூட எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செய்கிறீரா? சில காரியங்களை மனசுல தான் நினைப்பேன், இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமா ஆண்டவரே, ஆனா அதை கூட ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எனக்காக ஆண்டவர் இவ்வளவு பிரயாசப்படுகிறாரா? என் தகப்பன் இருந்தா கூட இந்த அளவுக்கு செய்திருக்க மாட்டார். ஆனா என் தேவன் ஜீவனுள்ள தேவன், என் தகப்பனை விட என்னை மேலா நேசிக்கூடிய தேவன், நான் பாவிகளா இருக்கல எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்றைக்கு உயிருள்ள தேவனாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவர் யாவையும் அவர் செய்து முடிக்கிறார். என் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவமா அப்படி சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக என் வாழ்க்கையில எப்படி அற்புதமான கிடைக்கக்கூடாத ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்தார், அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் இந்த வருடத்தில் அவர் செய்து முடிக்க போகிறார். இந்த